பார்வதி அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்துருப்பாங்க. வந்த உடனே ஏன் இப்படிலாம் பண்ண, ஒரு ஷோ எல்லாரும் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு நம்ம அம்மா கேட்பாங்களோ. ஏன்னா அம்மா எப்படி இருப்பாங்க, அண்ணன் வீட்டில் எப்படி இருப்பார், நம்ம இது வரைக்கும் எது மாதிரியா இருந்தோம், வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த விஷயங்கள் எல்லாம் பார்வதிக்கும் தெரிஞ்சதுனால தான் அம்மா வந்தால் என்ன பண்ணுவாங்களோ, என்ன பேசுவாங்களோ அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க அம்மா வந்ததுக்கு உடனே என்னம்மா வெளியெல்லாம் கரெக்டானு போகுது, என்ன நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க அம்மா சொன்ன வார்த்தை, நீ நல்லா விளையாடுறம்மா அப்படின்னாங்க. பார்வதிக்கே ஒன்றும் புரியல. நான் கேட்ட கேள்வி என்ன, எங்கள் அம்மா எனக்கு என்ன பதிலை சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே என்னம்மா சொல்கிற, என்னாச்சு உனக்கு, நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பார்வதியோட அம்மா சொல்கிறாங்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு. நீ ரொம்ப நல்லா இருக்கே. ஆமாம் அவ்வளோதான், நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா விளையாடுற, இதில் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க. அவங்க அம்மா என்ன நினச்சிருக்காங்க, ஆல்ரெடி இங்கே நடக்கக்கூடிய விஷயம் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல பார்வதியை நம்ம கண்டிக்கிறதா இருக்கிற விஷயமும் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு நம்ம மானம் இன்னும் போகிறத விட அமைதியாக இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் கண்டிக்க இந்த இடத்துல கண்டிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பார்வதி இப்போ என்ன நினைப்பாங்க, ஓகே அம்மா வெளியே இருந்து இந்த ஷோவை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அப்போ அம்மாக்கே நம்ம பண்ணுறது தப்பாக தெரியல அப்படின்னா நம்ம சரியான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம், அப்போ இதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக பார்வதி நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிறைய பேர் நிறைய வீடியோஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார்வதியோட அம்மா நல்லா மெச்சூர்டாக அந்த இடத்த வந்து கடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது தப்புன்னு அந்த குழந்தைக்கு சொன்னாதான் அது தெரியும். இல்லைன்னா குழந்தை என்ன நினைக்கணும், நம்ம அம்மா பக்கத்தில் இருந்து அதை நம்ம கண்டிக்காமல் விடுறோம்னா நம்ம செய்கிற செயல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணிட்டு போகும். அதனால் ஒரு இடத்துல இது தப்பு, இதை செய்யக்கூடாது. ஒரு சில குழந்தைங்கள் அடித்தா கேட்கும், ஒரு சில குழந்தைங்கள் தன்மையாக சொன்னால் கேட்கும். தான் குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை அப்படின்றது அம்மாவுக்கு தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி சொல்லி புரிய வச்சா கண்டிப்பாக அந்த குழந்தை கேட்டுக்கும். அதே மாதிரி பார்வதிக்கு எந்த விதத்தில் சொன்னால் புரியும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொன்னால் பரவாயில்ல. ஆனால் அவங்க அது மாதிரி எதுவுமே சொல்லாமல் நீ கேம் விளையாடிட்டு வா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கரெக்டாக தானே விளையாடுற, உன் மனசுக்கு நீ தெளிவாக இருக்கல்ல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதை பார்த்து இன்னும் ஒரு சிலர் வந்து கெட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பார்த்தியா பார்வதி இவ்வளோலாம் ஆட்டம் ஆடனா, ஆனால் அவங்க அம்மா வந்து எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, நீங்களும் இருக்க பாருங்க அப்படின்னு ஒரு சில பசங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, நீங்களே சொல்லுங்கள்.